எல்லாரும் எங்கட ஸ்பெயின் பயணத்தை பற்றி தொடர்ந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி கொண்டிருந்தீங்க. கதை சொல்றதுக்கு இது பொய்க்கதை அல்ல, உண்மை கதை தான். அதற்காக எங்களுடைய பயணம் பேய்க்கதையா முடியல. நான் 13ஆம் நம்பர் வீட்டில் பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்குன்னு தான் சொன்னான். பேயை பார்த்து நான் என்று சொல்லல. எல்லாரும் என்ன தப்பா நினைச்சு கொண்டு திட்ட தொடங்கிட்டீங்க. பேய் கதை சொல்றீங்க, பொய்க்கதை சொல்றீங்கன்னு. 13ஆம் நம்பர் வீடுண்டால் பேய் என்று தான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் படமும் 13ஆம் நம்பர் வீடு என்ற படமும் வந்தது எனக்கு நினைவு இருக்குது. இதுதான் நாங்கள் எடுத்த வீடு. இரவு நேரத்தில் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கோ. பெட்டியூர் காட்டுக்குள்ள நடுவில் இந்த வீடு இருக்குது. லைட் போடாமல் இந்த வீட்டுக்குள்ள வாரதுண்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாங்கள் முதல் தரம் வரைக்க காட்டுக்குள்ள எதுவுமே இல்லாத இடத்துக்குள்ள தான் அந்த வீடு இருந்த மாதிரி இருந்தது. ஹீட்டர் குறைவாக வேலை செய்ததால நாங்கள் அங்கே இருக்கிற அந்த சிம்னையை ஏற்றி போட்டு குளிர் காஞ்சினாங்கள். என்றாலும் அதுவும் போதாம தான் இருந்தது. நாங்கள் எடுத்த வீட்டில் ஹீட்டர் அவ்வளவா வேலை செய்யல, குளிர்ந்து நடுங்கி கொண்டு இருந்த நாங்கள். விண்டருக்கு அந்த நாடு குளிர் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லித்தான் கூட்டிக் கொண்டு போனது எங்களுடைய ஏஜென்ட்ஸ். ஆனால் எங்களுடைய ஏஜென்ட்ஸ் எங்களுக்கு பொய் சொல்லிட்டா. அதாவது என்னுடைய மகள் எங்களுக்கு பொய் சொல்லிட்டா. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்னையை போட்டு ஒரு மாதிரி அதுவும் ஒரு விதமான ஒரு அழகான பயணமாக தான் அமைஞ்சிருந்தது. பயம் இருந்தாலும் நாங்கள் அந்த தனி காட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள தனியே நாங்கள் என்று நினைக்கும் பொழுது இப்போ சிரிப்பு வந்தாலும் கூட அந்த நேரம் சரியான பயமாக தான் இருந்தது. இது மட்டும் இல்லை, சுவர்ல எல்லாம் வண்டு, பூச்சி, அட்டை எல்லாம் ஊந்து கொண்டு இருந்தது. இந்த வீட்டை பாருங்கோ, என்னென்னலாம் இருக்குண்டு. பயங்கரமான முகமூடிகள், பயங்கரமான மிருகங்கள படங்கள். இதுதான் அந்த ஹோல்ன்ற வடிவம். சுட்டியான பயங்கரமாக இருக்கும். உண்மையிலேயே தனியாக அந்த வீட்டில் ஒரு ஆள் மாட்டுப்பட்டால் செத்தார். அது பேயால் சாகப்பட மாட்டினோம். நாங்கள் பயத்திலேயே செத்து போயிடுவோம். அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த குளிருக்குள்ளே பூஞ்சனம் சேர்ந்த ஒரு புகை மனம் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு விளங்கிச்சுது அந்த நாட்டிலேயே அப்படி ஒரு மனம் இருக்குன்னு சொல்லி. இப்போ மூலிகை மரங்கள் இருக்கிற இடங்கள்ல மூலிகை மணக்கிறது போல அந்த நாட்டில் இருக்கிற செடி கொடி மரங்கள்லேருந்து ஒரு விதமான ஒரு மனம் வர்றதை நான் உணர்ந்தேன். பிறகு வேறு இடங்களுக்கு நடந்து போகும் பொழுதுதான் அந்த மனம் இருக்கிறத உணர்ந்து கொண்டு இது அந்த நாட்டுக்குரிய மனம், அந்த இயற்கையுடைய மனம் என்று புரிந்து கொண்டேன். பகல் நேரத்தில் நாங்கள் வாடகை எடுத்த வீட்டை பாருங்கோ, ஜன்னலிருந்து பார்க்கும் பொழுதே அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியும். ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூலை நாங்கள் பயன்படுத்தலை. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாத குளிர், பிறகு அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் குளிக்கிறது, அதோட அது வெளியில் இருக்கிறதால நிச்சயமாக குளிக்க முடியாது. இந்த பகுதியெல்லாம் இந்த வீட்டுக்குரிய பகுதி தான். எந்த பெரிய வானுயர்ந்த மரங்கள், அதுக்கு நடுவில் இந்த வீடு. இப்படித்தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இதை வாங்கி கட்டினானோ தெரியல. ஆனால் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக பெரிய ஒரு பணக்காரத்தான் இருப்பினம். இருந்தாலும் ஹீட்டர் போடுறதுக்கு கூட ஒரு நாளைக்கு 25 யூரோ எங்கள்கிட்ட கேட்டிருந்தவங்க. பிறகு நாங்கள் சண்டை பிடிச்சி 3 இரவுக்கு 50 யூரோ கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னால் முதல் இரவு நீங்கள் எங்களுக்கு ஹீட்டர் போடையில, ஹீட்டர் வேலை செய்யலை, குளிரில் குளிர்ந்து நடுங்கினாங்கள்னு சொல்லி அவையும் அதை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு 50 யூரோ வாங்கினவ. எப்போவுமே எங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் நாங்கள் எடுத்து சொல்லி அவசரப்பட்டு பணம் கட்டாமல் அதுக்கான வழியை நாங்கள் பார்க்கணும். வெள்ளக்காரர் தானே, அவைட்டு நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவை கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர முடியாது. நாங்கள் போக முதலே ஒரு இரவுக்கு 25 யூரோ படி ஹீட்டருக்கு 75 யூரோ கட்டணும்னு சொன்னவன். நாங்கள் போய் அண்டு இரவு ஹீட்டர் பாவிக்காததால் நாங்கள் 50 யூரோ தான் கட்டுவோம்னு சொன்ன இடத்த அவையும் அதை ஓகே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டுட்டினோம். பகல் நேரத்தில் மிக அருமையான இடம். சம்மர் நேரத்தில் இந்த இடத்துக்கு போனோம் என்றால் அந்த மாதிரி இருக்கும். அங்கே பாபிக்கு போடலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நடந்து போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே காட்டு பகுதி இருக்குது, வெளியில இருந்து கதைச்சி பேசுறதுக்கு நல்ல இடம் இருக்குது, குழந்தைகள் விளையாடுறதுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் இந்த வீட்டை பார்த்தால் அம்மாடியோ அவளை பயங்கரமாக இருக்கும். நான் உங்களுக்கு பேக்கதை சொல்லல, நாங்கள் அனுபவித்த விடயத்தை தான் சொன்னாங்க. இரவு நேரத்தில் பறவைகள சத்தம், விலங்குகள சத்தம், வீட்டுக்குள்ள அட்டை, பூச்சி, சிலந்தி, இப்படியான ஒரு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக நித்திர கொள்வது சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர்றதுக்கு முதல் நாள் இரவு பயங்கர சூறாவளி, மரங்கள் எல்லாம் விழுந்து உடைஞ்சு, பொருட்கள் எல்லாம் விழுந்து உடைஞ்சு சத்தம் கேட்க தொடங்கிட்டுது. உண்மையிலேயே சரியான பயமா போயிட்டுது. நான் இரவு நித்திர கொண்டிருக்க டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு ஆள் விழுந்தோ கத்தியோ சத்தம் கேட்கிற மாதிரி இருந்தது. பக்கத்து ரூமுக்குள்ள பார்த்தா லவனும் என்னுடைய கணவரும் படுத்து கொண்டிருந்தவ.
ஓடிப்போய் என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், இல்லை ஜன்னல் கதவு அடித்து சத்தம் கேட்டதுன்னு சொல்லி. என்னென்னா சூறாவளி, வெளியில் பயங்கர மழை. நாங்கள் காரையும் வெளியில் நிப்பாட்டியிருந்தாங்க. எனக்கு பயம் வந்துட்டுது. தச்சிலமாக கார் கண்ணாடிக்குள்ளே ஏதாவது விழுந்து உடைஞ்சுதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த நாளை வீணாக அந்த காருக்கான வேலையை செய்ய வேண்டி இருக்கும். கார் கம்பெனிக்கு அறிவிச்சு இப்போ அவங்க வந்து அதை எடுத்துக்கொண்டு போகல. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கும் போக வேண்டி இருக்க மாட்டேன். நல்ல வேளை காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாள் கழிஞ்சிட்டுது. அடுத்த நாள் விடிய நாங்கள் பேக்கை தூக்கி கொண்டு வெளிக்கிட்டு ஓடி வந்துட்டோம் ஃப்ரான்ஸுக்கு. ஆனால் எங்களோட வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் அழகான ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சை எங்களால் அனுபவிக்க முடியலை. முதல் நாள் இரவு நாங்கள் பேக்கை கொண்டே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நல்ல பசி, வெளியில் போய் சாப்பிடுவோம்ண்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் தேடினா 10-11 மணி ஆயிட்டுது. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. கடைசியாக அந்த பீச் அருகில் மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங் ரெண்டுமே திறந்திருந்தது. நாங்கள் பர்கர் கிங்கை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் சாப்பிட்டோம். நாங்கள் அந்த பர்கர் கிங்குக்குள்ளே கூட சிட்டியான குளிராக இருந்தது எங்களுக்கு. அந்த சாப்பாட்டை கூட சுவைச்சு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு வெளியில் வந்தால் அந்த பீச்சை அனுபவிக்கணும் மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பீச் அந்த நேர குளிருக்கு அந்த கரையோரத்தில் நிற்க முடியாத அளவுக்கு பயங்கர காற்றும் குளிருமா இருந்தது. சரி, அடுத்த நாள் வந்து பார்க்கலாம்னு சொன்னால் அடுத்த நாள் நிறைய வேறு இடங்கள் பார்க்க வேண்டி இருந்ததால் நாங்கள் அந்த இடத்த அனுபவிக்க முடியலை. வர்ற அண்டு காலையில் தான் அந்த பீச் ஓரம் போய் நாங்கள் காணொளி செய்தாங்க. அந்த காணொலியை நான் இன்னொரு முறை உங்களுக்கு போடுறேன். இந்த வீட்டு வாசல் கதவை பாருங்கோ, உள்ளுக்கு வீடு இருக்கிறதே தெரியாது. ஒரு தோட்டத்தின் வாசல் இருக்கிற கதவு மாதிரி தான் அந்த வீடு இருக்குது. இதை இரவு நேரம் 10 மணிக்கு லைட் இல்லாத இடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கேண்டே எங்களுக்கு தெரியாமல் தான் இதுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. நல்ல காலம் என்னுடைய கணவருக்கு கொஞ்சம் பயம் குறைவு, எனக்கு அதுக்கு எதிர்மறை. பயம் என்று சொன்னால் சின்ன சத்தம் கேட்டாலும் ஐயோண்டு கத்துறாள் தான் நான். ஆனால் என்னுடைய மகனும் பயம் இல்லாதவன். மூத்த மகன் சரியான பயம் இல்லாதவர். அதே மாதிரி சின்ன மகளுக்கும் பயம் இல்லை. மூத்ததும் கடைசியும் என்ன போல சரியான பயந்ததுகள். காரை விட்டு மூத்த மகள் இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாள். ஒரு மாதிரி நாங்கள் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தன்றது இப்போ நினைக்க சிரிப்பாக இருக்குது. ஆனால் 3 இரவு அந்த வீட்டுக்குள்ளே கழிச்சிருக்கிறோம். 3 நாளுமே இரவு நேரம் 10 மணிக்கு வந்தாங்க. ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லா இருந்தது, குழந்தைகளுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த வீட்டு தோட்டத்துக்குள்ளே இல்லாத மரங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஒளிவ் மரம் இருக்குது, கத்தாழ மரம் இருக்குது. இந்த கத்தாழி எல்லாம், இந்த நாகதாளி மரம் இருக்குது. இந்த நாகதாளி எல்லாம் காய்ச்சி கொட்டி கொண்டு இருந்துச்சு. அதை பிடிங்க சாப்பிட்டு பார்த்துனாங்க, மிக சுவையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாகதாளி பழம் வந்துட்டு எட்டி பிடுங்க போய் என்னுடைய கணவரின் கையில் அந்த முள்ளு குத்தி அந்த வலி கொஞ்ச நாள் அவருக்கு இருந்தது. இலங்கையில் நாயொன்னி பழம் என்று சொல்லுவோம். அதுண்ட எல்லா விதமான மலர்களும் பூக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன செடி புதர்கள் இருந்தது. இதுக்கு மேலே நிறைய 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 அழகான செடி கொடிகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் இருந்தது. உண்மையிலேயே பகல் நேரம் ஒரு நாள் முழுவதும் அந்த வீட்டில் இருந்தால் கூட ஒரு அழகான ஒரு நாளாக கழிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த வீட்டை செய்திருக்கணும். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வீட்டு தோட்டம் மிக அழகாக இருக்குது, காடு இருக்குது. ஒரு குடும்பமாக நாங்கள் அந்த பகல் நேரத்தை அங்கே கழிக்கிறேன்டா கூட சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அது சம்மர் காலமாக இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் விண்டர் காலத்தில் போகும் பொழுது வெயிலாக இருக்குமென்று நம்பி போனது. ஆனால் அந்த குளிரை எங்களால் தாங்க முடியாமல் போயிட்டுது. கடல் காற்று நிறைந்த குளிராக இருந்ததால் எங்களால் அந்த குளிரை தாங்க முடியாமல் போயிட்டுது. நல்ல வேளை எல்லாருமே புல்லோவரும் ஜாக்கெட்டும் கொண்டு போனாங்க. இருந்த போதும் எங்களுடைய உடுப்பு போதாமலே போயிட்டுது அந்த குளிரை தாங்கிறதுக்கு. நீங்களும் அடுத்த முறை வேறு எங்கேயாவது போகிறதாக இருந்தால் வெக்கேஷனுக்கு அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி போங்கோ. எங்களுடைய நாட்டில் குளிர் கூட அந்த நாட்டில் 2-3 டெம்பரேச்சர் குறையன்னு சொன்னாலும் அந்த குளிரை எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் போய் தங்குற வீடுகளில் ஆக்கள் இருந்திருக்க மாட்டினோம், குளிராக இருக்கும். அந்த வீடு சூடாகிறதுக்கே 2-3 நாள் ஆகும். அந்த வீடு சூடாக முதலே நாங்கள் திரும்பவும் எங்களோட நாட்டுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும். இந்த காணொலியை பார்த்து மகிழுங்கோ. அடுத்த காணொலியில் நாங்கள் அடுத்த நாள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பார்த்தோம்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.